தேவனுடைய சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு அவ்வளவு எளிதாக வந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசுவதற்கு அவ்வளோ துணிகரம் வருவதில்லை. ஆனாலும் சகோதரர்கள் கூப்பிடுகிறார்களே, போவோம். ஆண்டவரே, போனால் பக்தி விருத்தி இருக்குமா? பொதுவாக எந்திரிச்சு பேசுகிறதுக்கே நான் அஞ்சுவேன். ஏன்னா நம்ம நிறைய சத்தியம் கேட்டு அந்த சத்தியத்துக்கு நம்ம அநேக பகுதியில் நம்ம என்ன செய்யணும்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். மூல அறிவில் நம்ம நிறையா கேட்டு எல்லாம் தெரியுங்கிற அளவுக்கு இருக்குது, வாழ்க்கையிலேயோ ரொம்ப குறைவாக இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மளை நேசிக்கிறபடினால அவர் தம்முடைய வார்த்தையை தருவார். தேவன் இடைபடாவிட்டால் நாம் கூடுவது விருதா. தேவன் நம்மளோடு பேசுவார், நம்மளை நேசிக்கிறார். நான் பிரசங்கில் ஒரு வசனம் வாசித்தேன். அந்த வசனத்தில் 10 பிரசங்கில் 10 1ஆம் வசனம். பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அப்படி வருது. செத்த ஈக்கள் தையல்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும் அப்படின்னு போட்டு இந்த வார்த்தையை வாசித்து கலாத்தியர் எடுப்போம். கலாத்தியர் 2 கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க 11, கலாத்தியர் 2:11. படிப்போம். நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நிறையா பகுதியை படித்தோம். இப்போ இந்த சம்பவத்தில் பவுல் வந்து பேதுருவை பார்க்குறாரு. இவர்கள் எல்லாம் ஒன்றாக சந்திக்கும்போது பேதுரு அந்த இடத்துல வந்து அவர் மாயம் பண்ணுறத பவுல் பார்க்குறாரு.
இவர் ஒரு மேன்மையான சகோதரன், பிரதான ஒரு அப்போஸ்தலன் பேதுரு. தேவனோடு இருந்தவர், ஆண்டவரோடு மாம்ச பிரகாரமாக இருந்த இயேசுவோடு வாழ்ந்தவர், பரிசுத்தாவினால் வல்லமை பெற்றவர், இயேசு கிறிஸ்துனால் பாராட்டு பெற்றவர். சீமோனே, நீ பாக்கியவான், உன் மாம்சம் ரத்தமும் என்னை குறித்து உனக்கு வெளிப்படுத்தலை, என் பிதாவே உனக்கு என்னை குறித்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு கணத்தை பெற்ற மனுஷன். ஒரு கணத்தை பெற்ற மனுஷன் எவ்வளோ காலத்துக்கு பிறட்டு எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. பேதுரு அந்த இடத்துல மாயம் பண்றாரு. அவர் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லி சபை உருவாகி இருக்கலாம், அவங்களோட நல்ல ஐக்கியமா இருந்தார் புறஜாதிகளோட. அப்போ அந்த இடத்துக்கு பவுலு பர்னாபா வர்றாங்க. அப்போ பேதுரு என்ன செய்யறாருன்னா மாயம் பண்றாரு. என்ன நினைக்கிறாருன்னா, யாக்கோப்பிலிருந்து வரக்கூடிய, அதில் என்ன போட்டிருக்குன்னா, எப்படி எனில் 12, யாக்கோப்பின் இடத்தில் இருந்து சிலர் வருவதற்கு முன்னே அவன் புறஜாதியுடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடைய மாயம் பண்ணினார்கள். அவளுடைய மாயத்தினாலே பர்னாபாவும் எழுப்புண்டான் அப்படின்னு போட்டு. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலன் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, மனுஷனுக்கு பார்க்கிறாரு, மனுஷனுக்கு மாயம் பண்றாரு. புறஜாதிகள்கிட்ட சாப்பிட்டு இருக்கும்போது, சகோதரர் இல்லாத போது நல்லா சாப்பிட்டு ஐக்கியப்பட்டாரு. யாக்கோப்பிட்டு இருந்து வரக்கூடிய சகோதரர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னு சொன்னா மாயம் பண்றாரு. புறஜாதிகள்கிட்ட நான் சாப்பிடாம நான் யூதனை போல இருக்கிறேன் அப்படின்ட்டு மாயம் பண்றாரு, நடிக்கிறாரு. அது மாய்மாலக்காரனா இருக்கிறாரு, பெரிய ஒரு அப்போஸ்தலன். அப்போ பவுல் எளியவன், பவுல் ஒரு எளியவன், எத்தனையோ வருஷத்துக்கு வந்தவர். அவர் அதை பார்க்கிறாரு, அவர் பார்த்து அதை கண்டிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வெளிச்சமுள்ள ஒளியானவர்னு சொல்றோம், நாம அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நீனும் யூதன், நீ யூதன் உன் பிரமாணத்தினால நீ ரட்சிக்கப்படல, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால்தான் உனக்கு விசுவாசம் ரட்சிப்பு வந்தது. புறஜாதிகளுக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமா தான் ரட்சிப்பு வந்தது. அப்படி இருக்க நீ ஏன் நியாயப்பிரமாணத்தில் கை கொண்டவனை போல ஏன் நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு எளியவன் அவருக்கு கண்டிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன், நாம நினைக்கலாம் நம்மெல்லாம் சபையில் இருக்கிறோம், நல்ல ஒரு நல்ல சபையில் இருக்கிறோம், நல்ல சகோதரர்கள் நிறையா வர்றாங்க போகிறாங்க, சத்தியம் சொல்கிறாங்க, நமக்கு நிறையா சத்தியம் சொல்ல முடியாது. ஆனால் நம்மெல்லாம் சரியாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சகோதரனை கூட இழுப்புண்டு பண்ணோம்னா அப்போனா நம்மெல்லாம் எவ்வளவு. அப்போ எப்படி பவுல், இவளுக்கு பின்னாடி வந்த பவுல் எப்படி ஒரு மூத்த சகோதரனுடைய இருளை எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அப்போ அவர் எப்படி வாழ்ந்தாரு? அவர் கொஞ்சம் கூட நான் கர்த்தருடைய சத்தியத்தை நான் எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணலை, மனுஷனை பிரியப்படுத்தும்படி நான் ஒத்து போகலை. பவுல் ரொம்ப ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியமாக இருக்குன்னு சொல்லுவார். கிறிஸ்துக்குள் ஒரு உங்களெல்லாம் கற்புள்ள கன்னியாக ஒப்பு கொடுக்க தேவனுக்கேற்ற வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு அவர் வைராக்கியமா இருந்தார்னு பாருங்க. இந்த வசனத்தை கூட அந்த போட்டுங்க, நான் மனுஷனை பிரியப்படுத்தனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ என்ன செய்யறதா நடிக்கல இவர் பவுல். என்ன செய்யறதுன்னா அந்த இடத்துல பாக்குறாரு, இவர் இழுப்புறது மூலமா யூதர்கள் இழுப்புண்டு போறாங்க, இவர் பர்னாபாவும் சேர்ந்து இழுப்புண்டு போகிறான். அப்ப நம்ம இதை விடக்கூடாது. அப்படியே என்ன செய்யறாருன்னா அவர் புத்தி சொல்லுகிறார். புத்தி சொல்லி அவர் கடிந்து கொள்றது போலதான் இங்க இருக்கு பாருங்க. நமக்குன்னு ஒரு என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நமக்குன்னு ஒரு ஜென்ம சுவாபம் இருக்கு, நமக்குன்னு சில ஜென்ம சுவாபம் இருக்கு. அந்த சுவாபம் நம்மளை விட்டு பிரியறதுக்கு தேவன் எவ்வளவோ நம்மள்கிட்ட போராடி இருப்பார். இவர்
பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 பார்க்குறோம், இவரை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பணும். யாரை? பேதுருவை. ஆனால் பேதுருவா போக மாட்டார். ஏன்னா இவர் அந்த நியாயப்பிரமாணப்படி பிரஜாதிகளிடத்தில் போகிறத பாவம்னு இவர் நினச்சிருக்கிறார், போக மாட்டார். அதனால ஆண்டவர் கொர்நேலியை ரட்சிக்க சித்தம் கொண்டாரு. ஆனால் கொர்நேலியிட்ட யார் அனுப்புறது? அப்போ பேதுரு அனுப்பணும். அப்போ பேதுருவுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அவருக்கு அவ்வளோ தொலைக்கு போக மாட்டாருன்னு தெரிஞ்சதுனால அவருக்கு சில தரிசனங்களையும் காட்டுறாரு. பார்க்குறோம் பாருங்க, 10 அப்போஸ்தலர் 10:28 படிங்க. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து உன்னிடத்தில் போக்குவரவாய் இருப்பது தூதனானவருக்கு விளக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் வீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். பார்த்தீங்க, அப்போ ஆண்டவரே அவர்கிட்ட காமிச்சிருக்கிறார். இதில் தரிசனத்தை காமிச்சிருக்கிறாரு. 11 போட்டிருக்கு. அந்த தரிசனத்தை பற்றி 11 போட்டிருக்கு, 12 போட்டிருக்கு. 3 தடவை அவருக்கு இதை அந்த தரிசனத்தை காண்பிக்கிறாரு. 12 பார்த்தீங்கன்னா, பூமியில் உள்ள சகல 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊர் பிரயாணங்களும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதை கண்டேன். அல்லாமலும் பேதுருவை எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவனை நீ தீட்டென்று எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதே போல 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பாருங்க, 3 நேரம் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு உணர்த்துறாரு. அவர் அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தரிசனம் அப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஆவியானவர் பேசுறாரு. 17 அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசப்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த பேதுருக்கு தரிசனத்தையும் காண்பித்து திரும்பவும் பேசுறாரு. அப்படின்னா என்னன்னா, அவர் புறஜாதிகிட்ட போறதுக்கு கடினமுள்ளவராக இருக்கிறாரு. ஏன்னா யூதர்கள் வந்து புறஜாதிகிட்ட போக மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மத வைராக்கியம் இவருக்குள்ள இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கூட இருந்தாலும் பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கிறாரு. 120 பேர் உட்கார்ந்து தரிசனம் பெறலையா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறலையா? அக்கினிமயமான ஆவி வந்து உட்கார்ந்து தைரியமா பிரசங்கிக்கலையா? எத்தனை பேர்கிட்ட தைரியமா பேசியிருக்கிறார்? அப்போஸ்தலர் 3-4 அவர் பேசின அந்த தைரியம், அண்ணா காய்பா எல்லாரும் மத்தியில தைரியமா பேசின அவ்வளவு ஒரு ஆவிக்குரிய வீரன், அதை நினைச்சு அதே லெவல்ல இல்லைங்கிறது தெரியுது. அண்ணா காய்பா பெரிய ஆசாரியன், தேவதுவா, எவ்வளவோ பிரதான ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடிலாம் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எந்திரிச்சு, நீங்கள் பார்க்கறது என்ன? வானத்தின் கீழே பூமியில மனுஷரை ரட்சிக்க இயேசுங்கிற நாமம் அல்லாமல் ஒரு நாமம் இல்லை என்று தைரியமா பேசினாரு. நீங்க பார்த்திருக்கிற சகோதரர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வை பெற்றவனை குறித்து, இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தினாலே சர்வாங்க சுகத்தை பெற்றிருக்கிறார் என்று நீங்கள் அறியுங்கள் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சிலுவையில அடிச்சு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார்னு எல்லாம் சொல்றது பயங்கர ஒரு வீரியம் வேணும். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு அப்போஸ்தலன் எவ்வளவு ஒரு சாதாரண நிலைக்கு போயிட்டாருன்னு பாருங்க. அப்படி இருந்தவரை இப்பவும் அவர் இந்த பழைய நிலையில் தான் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வந்து எவ்வளவு காலம் ஆச்சுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்து எத்தனை காலம் இருக்கும். ஆனா இப்போ அவருக்கு பழையதை உணர்த்த வேண்டியிருக்கு, பழையதை உணர்த்த வேண்டியிருக்கு. போக மாட்டாருன்னு சொல்லி தரிசனத்தை காண்பித்து ஆவியானவர் பேசி அப்புறமா போறாரு. போயிட்டு தான் சொல்றாரு 28
அவர்கள் நோக்கி அந்நிய ஜாதியனாட கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுவன் என்றும் அஸ்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். அப்படிலாம் இருந்தவர் இந்த கலாத்திய நிருபத்தில் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கு? வேதம் சொல்ற நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்போ அப்போஸ்தலனாய் பெரிய அப்போஸ்தலனா இருக்கிற பேதுரு என்ன செய்யறா, ஒரு ஸ்டடி இல்லை. நம்ம பேதுருவை நம்ம இங்க மட்டம் தட்டி நான் சொல்றதுக்கு இங்க வரல. ஆனா ஒரு எப்படிப்பட்ட மனுஷனும் என்ன செய்ய முடியும்? விழ முடியும், மாயம் பண்ண முடியும், நடிக்க முடியும், பின்மாற்றம் அடைய முடியும். அத ஒரு எளியவன் பின்னாடி வந்த பவுல் கண்டுபிடிக்கிறாரு. நீ இப்படி இருப்பதற்கு தேவன் காரணரான்னு கேட்கிறாரு. எதுல? அப்போஸ்தலனுடைய இதுல கலாத்தியர்ல 2:17 பாருங்க. கிறிஸ்துக்கள் நீதிமானாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளா காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரானாரோ அப்படிங்கிறார். நீ இப்படி இருப்பதற்கு கிறிஸ்துவா காரணம் இல்ல, சாத்தான் காரணம். யார் காரணம்? சாத்தான் காரணம்ன்றது நம்ம சொல்லலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து வெளிப்பாடு பெற்று இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும்போது நான் சிலுவையில் போய் பாடுபடுவேன், மத்தேயு 16 அந்த காரியங்கள் வருது. அதுல நான் சிலுவையில் போய் பாடுபட்டு நான் இப்படி என்ன செய்து மரித்து உயிர்த்தெழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன செய்வாரு, அப்படி உமக்கு ஒரு நாள் நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷியத்தினுடைய அன்பினால இயேசு கிறிஸ்துவின் தோள் மேல கை போட்டு அணைச்சு போய் கடிந்து கொண்டார். யாரு? பேதுரு கர்த்தரை கடிந்து கொண்டார், இயேசுவை கடிந்து கொண்டார், உமக்கு அப்படி நேரிடக்கூடாதுன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், சாத்தான் சொன்னார். சார் அப்பாவோ நீ சாத்தான், நீ எனக்கு இரடலா இருக்கிறாய், மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய். இப்போ என்ன சொல்லலாம்? அதே ஆவிதான். நம்ம நல்ல ஆவியோட இருப்போம் நம்ம எல்லாம் நினைக்கலாம். ஆனா நமக்கு இருக்கிற மாயம் சாத்தானுடைய வஞ்சகத்தை நமக்கு தெரியாமே இருக்கலாம். பெரிய பிரதான அப்போஸ்தலன் என்ன அப்படின்னா, நம்ம தான் அவ்வளவு விலைக்கு மிகுந்த ஒரு ஜாக்கிரதை விழிப்பா இருக்கிறவர்கள் தானா? அப்போஸ்தலன் பவுல் அவன் விழிப்பானவன், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டாரு. அதனால அவருடைய வெளிச்சம் இறங்குறது மாதிரி தெரியல. பாருங்க, பேதுருவை அப்போஸ்தலன் பவுல் மதிக்கிறாரு. அவர் பிரதான அப்போஸ்தலன், எனக்கு முந்தி இருந்தவர், அவர் இயேசுவோடு ஐக்கியமா இருந்தவர் அப்படின்லாம் சொல்றாரு. பாருங்க, பேதுருவை பத்திலாம் உயர்த்தி தான் பேசுறார். எங்கன்னா போட்டிருக்குன்னா 7 அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் அப்படின்னு சொல்றாரு. 8 சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல. அப்படின்னா பேதுருவை உயர்த்தி தான் பேசுறாரு. இருக்கா இல்லையா? பேதுருவை உயர்த்தி பேசுறாரு. அப்படி உயர்த்தி தான் பேசுறாரு. அவரை மட்டம் தட்டெல்லாம் கிடையாது. அவரை உயர்ந்த அப்போஸ்தலனா தான் அவர் மதிக்கிறாரு. ஆனா அந்த சம்பவம் சாத்தானுக்குரியதா இருக்குது. மற்றவர்களையும் சத்தியத்தை விட்டு விலக பண்ணது இவருடைய அறியாமையினால, அந்த மதியினத்தினால. அதனால பவுல் என்ன செய்றாருன்னா முகமோமா எதிர்த்து கண்டிக்கிறார். அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டுக்கு பாருங்களேன், சின்ன எத்தனையோ பேர் சொன்னாங்க, அந்த அப்போஸ்தலன் பவுல்கிட்ட சொன்னாங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது சரிதான், நீங்க விருத்த சேதனம் பண்ணி கொள்றது மோசேயினுடைய பிரமாணமாகி அந்த விருத்த சேதனை பண்ணி கொள்றது ரொம்ப அவசியம், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கள்ள சகோதரர்கள் கூட இருந்ததை நாம கேள்விப்படுறோம். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கூட நான் இணங்கி போனதே இல்லைங்கிறார். எதுல? 6 அவர்கள் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. பாருங்க 5 கீழே வருது பாருங்க, நாங்கள் ஒரு நாளிலும், முழுசா படிக்கிறேன், சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாயிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை.
ஏன்னா நாம கொஞ்சம் தரம் குறைஞ்சா ஜனங்கள் மோசம் போயிடுவாங்க. நாம் கொஞ்சம் மோசம் போனாலும் தரம் குறைஞ்சாலும் ஜனங்கள் இழுப்புண்டு போவார்கள் அப்படின்னு அறிஞ்சதுனால பவுல் ஒரு நிமிஷம் கூட சத்தியத்துக்கு என்ன செய்ய சமரசம் கிடையாது, ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால அவர் வெளிச்சம் என்ன செய்து நிலைச்சிருக்கிறதா இருக்கிறது. ஒரு நாளிகையில் நான் இணங்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவர் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இவர் சத்தியத்துக்கு சமரசமே இல்லை, எந்த இடத்துலையும் சமரசம் கிடையாது, சத்தியத்துக்கு உறுதியா இருக்கிறார். அதனால இவருக்கு அந்த வெளிச்சம் என்ன செய்யுது, ஒருத்தர் இழுப்புண்டு போறத அவரை பார்க்க முடியுது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரர்கள் நம்ம பேசுறதே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம சபையை குறித்து ஒரு அக்கறை கொண்டு போல பேசலாம், நல்லது. ஆனா தேவன் மேல இருக்கிற அக்கறையில் அவர் பேசுறாரா, சபை மேல இருக்கிற அக்கறையில் பேசுறாரா, இல்ல போறாமையில பேசுறாரா, இல்ல எல்லாரும் முன்னவராக நம்மளை கூப்பிடலன்னு பேசுறாரா, இல்ல இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் தான் சொல்றேன், நின்று பேசுறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா நம்ம தவறுகிற மனுஷங்க, அநேக விஷயத்துல தவறுகிற மனுஷங்க. ஸ்ட்ராங்கா பேச முடியும், பேசிட்டு போய் இன்னொரு இடத்துல போய் விழுக முடியும். நம்மளை நாமளே நிதானித்து அறியா இருந்தா மோசம் போயிடுவோம். மற்றவர்களுக்கு முத்தி சொல்றது, மற்றவர்களை குறை சொல்றதுலாம் நமக்கு ஈஸி, அது போதும். சாத்தான் அதுல இருந்து அப்படியே தொடர்ந்துருவான். நான் மற்றவர்களை திடப்படுத்துறேன்னு சொல்லி மோசம் போயிடவும் முடியும். என்ன சொன்னா, இங்க அப்போஸ்தலன் அந்த அளவுக்கு தரத்துல உயர்ந்து இருக்கிறார் பவுல். அதனால அந்த சகோதரனை அப்படி கண்டிக்கும் போது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, பாருங்க 35 பாருங்களேன். அப்போஸ்தலனுடைய பவுல் பேசுறார். இங்கே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு, தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவேன்னு. அதே மாதிரி பேதுரு ஒரு இடத்துல கொர்நேலிய கூட்டத்தில் பேசும்போது சொல்றாரு 34 அப்போஸ்தலர்கள் 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்படிதான் சொன்னாரு, நிச்சயமா இருந்திருக்கிறேன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஜாதியானும் எந்த மனுஷனா இருந்தாலும் தேவனுக்கு பயந்திருந்து அவருக்கு உகந்ததை ஒருவன் செய்வானா அவனே தேவனுக்கு உகந்தவன் அப்படின்னு பவுல் சொல்றார், பேதுரு சொல்றாரு. பாருங்க, இந்த இன்னொரு வசனம் இருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொன்னா பேதுருல இருக்கு. பாருங்க, பேதுருல எப்படி இருக்குன்னா, தேவனுடைய நீதியில நிலச்சி நிக்கணும்னு வருது. பேதுரு 1 யோவான் 3 படிங்க. 1 யோவான் 1 யோவான்ல 3:7 வருது பாருங்க. எப்படி வருதுன்னா, 7 பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவனாய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனென்றால் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியிலே அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ அந்த வசனத்தில் சொன்னது என்னன்னா, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பாருங்க, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்வு. பாருங்க, ஒரு எளிய சகோதரியை ரட்சிக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அப்போ அந்த சமாரிய ஸ்திரியை
அந்த சகோதரியை ரட்சிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து திட்டம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இங்கே சமாரியா எல்லைக்கு வந்துட்டார். அப்போ அங்கே வந்து அவர் நடந்ததனுடைய களைச்சில் அந்த கிணத்துல சாஞ்சு அப்படியே ரெஸ்ட்டு சோர்வாகி உட்கார்ந்துருக்கிறார். அந்த ஸ்திரீ எப்போ வருவாங்கிறத அறிஞ்சு அங்கே உட்கார்ந்துருக்கிறார். மற்றவர்கள்லாம் சகோதரர்கள்லாம் போயிட்டாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அந்த சகோதரிட்ட பேசுகிறார் பாருங்க. எப்படி பேசுகிறாரு? 8 அப்பொழுது சமாரியா நாட்டாளாய் ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொல்ல வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா. அப்போ 9 யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் களவானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்பனா சமாரியரும் யூதரும் தண்ணி குடிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ரொம்ப ஜாதி வித்தியாசம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சகோதரியை ரட்சிக்க அங்கே வந்திருக்கிறார். அப்போ அந்த சகோதரிட்ட ஆண்டவர் பேசுறார். இப்போ நம்ம என்ன தான், அவர் நீதி உள்ளவர், நீதி செய்ய எப்படி நீதியாக போறாரு பாருங்க. அப்போ அந்த சமாரியத்தில் பேச்சு கொடுத்தா அந்த பொண்ணு இறங்கி வருதுல, நீ யூதனா இருக்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? நாங்கள் தான் கீழ்ஜாதிக்காரங்களாச்சே, எங்கிட்ட நீங்கள் எப்படி தண்ணி வாங்கி குடிப்பீங்க? ஏன் இப்படி கேட்குறீங்க? அப்போ ஆண்டவர் அந்த ஒரு அடிமைத்தனமான ஆவி எப்பவுமே அந்த இது இருக்கு. அப்போ ஆண்டவர் அந்த ஒரு ட்ரெஸ்லயே தெரியுது ஒரு யூதன். அப்போ இயேசு கிறிஸ்து இறங்கி போய் என் அம்மாட்ட பேச்சு கொடுக்குறாரு, தண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாரு, உரையாடுறாரு. அவங்க அப்படியே நீங்க யூதன், நீங்க உயர்ந்த ஜாதி, நான் வந்து கீழ் ஜாதி, நீங்க என்ன தண்ணி கேட்கலாமா அப்படியாங்கிறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து எழுதுறாருன்னா 10 இயேசுவுக்கு பிரயத்தனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. பேசி 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 அந்த சகோதரிட்ட கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அப்படியே மனம் விட்டு பேசி பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எனக்கு வேணுமே, தாகமில்லாத வாழ்வு, இந்த உலகத்தை குறித்து தாகமில்லாத ஒரு வாழ்வு வேண்டுமே, அப்படிப்பட்ட வாழ்வு இருந்தா எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பேசி பேசி அவருடைய பாவத்தை வெளிப்படுத்தி, 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ ஒருத்தன் கூட உனக்கு இல்லை, நீ உள்ளதை உள்ளபடி சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அந்த மெயின்ட அந்த எண்ணம் எப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா 19 படிங்கள நான் போதும். அந்த ஸ்திரீ என்ன நினைப்பாங்க, நாமெல்லாம் இந்த உலகத்துல வந்து என்ன செய்யுது, இப்படிப்பட்ட ஜாதியில பிறந்தோம், நம்மெல்லாம் வந்து ஒரு அடிமைத்தனமா ஆளுக, நம்ம தலையெழுத்து, நம்ம இப்படி. ஆனா இயேசு அந்த சகோதரியை ரட்சிப்பதற்கு பேசி 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 எப்படி அந்த ஸ்திரீ, ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நான் ஒரு யூதனை போல நினைச்சிருந்தேன், நீங்க உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசி போல இருக்கீங்க, எங்க வாழ்க்கையில் உள்ள அப்படியே சொல்றீங்களே சொல்லிட்டு அப்படியே பேசி பேசி என்ன விட்டாருன்னா, அந்த சகோதரி 25 சொல்றாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மெஸ்ஸியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்போ 26 பார்த்தீங்களா? இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த மெஸ்ஸியா, அந்த கிறிஸ்து அவரே இவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. இதுல 39 ஆச்சுங்க, அதுலயே அதே அதிகாரம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.
2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். போதும். அப்போ ஒரு ஸ்திரீட்ட பேசி எப்படி பேசி தன்னை வெளிப்படுத்தி கடைசியில் இணைந்தார்னா அவர் ஊரையே ரசித்துட்டார் பாருங்க. எவ்வளவு ஆண்டவர் எப்படி இருக்காங்களா, எப்படியாவது தன்னை வெளிப்படுத்துறதுக்கே அவர் பிரயாசப்படுகிறார். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே அப்படித்தான் நமக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தின்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் பெற்றது போல நம்ம நினைக்கிறோம், எல்லாம் தெரிஞ்சது போல நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அறிய வேண்டிய பிரகாரமா அறியல. ஆனா நமக்கு என்ன, நம்ம வெளிச்சம் பெற்றுக்கணும் நமக்கு நினைப்பு, நம்ம நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்யறதுனா வெளிச்சத்தை கொடுப்பதற்கு நம்ம மேல பொறுமையா இருக்கிறார், பிடிவாதமா இருக்கிறான். அந்த சமாரிய ஸ்திரீட்ட பேசினது போல அந்த சமாரிய ஸ்திரீ புறக்கணிச்சு தள்ளிட்டு தான் பார்த்துச்சு. நீ யூதன், நீ ஏன்டா தண்ணி கேட்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்திரீயை ரட்சித்து எப்படியாவது வெளிப்படுத்தி ரட்சித்து கடைசியில் அவருடைய நீதியை, அவருடைய நேசத்தை, அவருடைய அன்பை அந்த ஊரா காட்டிட்டார். என்கிட்ட 2 நாள் தங்குறதுக்கு ஏதாவது தடை இருந்துச்சா? 2 நாள் அங்கதான் தங்கியிருந்தாரு, அங்கதான் உண்டாரு, அங்கதான் தூங்கினாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசூசிய, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாய்மாலத்தை, நம்மிடத்தில் இருக்கிற கரைகளை அவர் கண்டு நம்மளை தியாகந்தித்தா ஒரு நாள் கூட இருக்க மாட்டோம். சபையில் நிற்க கூட நமக்கு தகுதி கிடையாது. ஆனா அதை குறித்து நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்? நான் நிர்பந்தமான மனுஷன் சொல்லி எத்தனை பேர் நம்மளை தேவனுக்கு முன்னாடி அப்படி தாழ்த்துறவளா இருக்கிறோம். அப்படின்னா தேவன் நினைச்சுவார்னா, நம்ம அறியாம இருந்தாலும் நம்ம மேல கிருபையா இருந்து வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுவார். நம்ம மேல நீடிய பொறுமையா இருப்பார். நம்மகிட்ட இருக்கிறையே இருள தெரியாம அறியாம மற்றவர்களை குறித்து பேசுறவளா இருந்தா தேவன் நமக்கு வெளிச்சத்தை தர முடியுமா? மற்றவர்களை நாம இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமா அறியலையே. அப்போ மற்றவர்களை நான் திருத்துறேன், நான் அவர்களை என்ன செய்றேன்? அப்போ பவுல் அவன் கொஞ்ச நாளையே கூட எந்த சத்தியத்துக்கு சமரசம் பண்ணலையே, மனுஷனை கூட பிரியப்படுத்த ஒரு கால விரும்பலையே. அப்படிப்பட்டவன் உயர்ந்த தரமுள்ள ஒரு மனிதன் மூப்பரே திருத்துறான். பெரிய ஆச்சரியமான காரியம். அப்போ ஆண்டவர் நம்முடைய அறியாமையிலையும் கூட இன்னும் நம்மகிட்ட பாவம் இருக்கு, பாவம் இல்லை என்று சொல்வானா நம்மை நாமே வஞ்சிக்கவளா இருப்போம், சத்தியம் நம்மில் இராது. பாவம் இருக்கு, ஆனா பாவத்தை பாவம்னு சொல்றது இல்லை. குறை சொல்றது பாவம், புரணி பேசுறது பாவம், எழுத்து நிற்கிறது பாவம். நான் தான் இங்க ரொம்ப நாள் இருக்கிறேன் நினைக்கிறது பாவம். நான் எல்லாத்தையும் விட நான் ரொம்ப அதிகம் தெரிஞ்சவன், அவர் என்ன நேத்து வந்தவர்னு சொல்றது பாவத்திலும் பாவம், பெரிய பாவம். எத்தனையோ பாவங்களை அறியாம எல்லாம் வைத்துக் கொள்றோம். பேச்சுல, பார்வையில எவ்வளவோ இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னா பொய்யன். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, நமக்குள்ள பூர்ணமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த பிரியமா இருக்கிறாரு. நம்முடைய மாம்சம் அவளை வலுவாரு. பிசாசு என்ன செய்யறானா, எவனை கெடுக்கலாம், எவனை மங்க வைக்கலாம், எவனை திருடலாம், எவனை தன்வழிக்கு இழுக்கலாம் அப்படின்னு அவன் கரிச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுறவனா இருக்கிறான். அப்போ நம்மள ஒரு நல்ல வெளிச்சத்தை தந்து மற்றவர்களை ஆசீர்வதித்து நம்ம குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர் விருப்பமா இருக்கிறார். பாருங்க, நம்ம யோசித்து பார்ப்போம். பாருங்க, அப்போஸ்தலனுடைய 10 பாருங்களேன். அப்போஸ்தலனுடைய 10 எப்படி போட்டிருக்குன்னா பாருங்க, 1, 2 பாருங்க. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும்
கொர்நேலியுவே என்று தன்னை அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. போதும். நான் என்ன சொல்றேன்னா, அவன் ஒரு தேவ பக்தி உள்ளவன், பிரஜாதி மனுஷன், அவன் பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்து ஜனங்களுக்கு தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவனா இருக்கிறான். ஆனா இப்படிப்பட்டவனை ஒரு மனுஷனை போய் ரட்சிப்பதற்கு இந்த பேதுருவை தான் தேவன் என்ன செய்றாரு, பயன்படுத்துறாரு. அப்போ நாமளும் உண்மையிலே ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்து தேவ நீதி செய்து அவருக்கு பயந்த மனிதனா இருந்தா, அறியாம தான் இருக்கிறார் பேதுரு. பேதுரு அறியாம இருக்கிறாரு, ஆனா தேவனுக்கு உரியவரா இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு ஒன்னா சொல்லி கொர்நேலிய வீட்டை போய் ரட்சித்துட்டாரு, கொர்நேலிய வீட்டாரை ரட்சித்துட்டாரு. இந்த மனுஷன் பேசுற சுவிசேஷத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொர்நேலிய வீட்டையே நிரப்பிட்டார். அப்போ நாமளும் தேவனுக்கு விருப்பமானபடி முழுவதும் நடக்க முடியாம எத்தனை விஷயங்கள்ல அறியாம இருக்கிறோம், பலகீனரா இருக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நமக்கு நிச்சயம், ஆண்டவரே எனக்கு தாழ்மையா இருந்து எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மை உள்ளவளா இருந்தா தேவன் என்ன செய்வார், தன்னுடைய வழியை அவனுக்கு போதிப்பார். ஆனா அவர் தாழ்மையான மனுஷன். யாரு? பேதுரு தாழ்மையான மனுஷன். அதை ஏற்றுக்கொண்டார். அவர் காலில் போய் விழுகும்போது என்ன செய்வார், கொர்நேலியு விழுகும்போது, ஐயோ நானும் உண்மை போல் சாதாரண மனிதனே, ஏன் என் காலில் விழுகிறீங்க, எந்திரிங்க எந்திரிங்க, நானும் உண்மை போல ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்றார். அதுபோல அவர் பாருங்க தாழ்மையை சொல்றாரு பாருங்க, அவர் எவ்வளவு இதை அறிக்கை செய்யறாருன்னு பாருங்க. 2 பேதுரு 2 பேதுருல 3 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15 படிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீதிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருந்து பாருங்க படிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போ பேதுரு எவ்வளவா மனம் தேம்பிக்காருன்னு பாருங்க, எவ்வளவு பவுலை குறித்து எவ்வளவு உயர்த்தி எழுதுறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம கேட்ட பகுதி தான். ஒரு எளிய ஒரு எனக்கு பின்னாடி வந்தவர் எல்லாருக்கும் முன்னாடி பேசுறீங்க என்னை வச்சு அப்படிலாம் அவர் நினைச்சாரா? இல்லை, உயர்ந்து நினைச்சாரு. ஆண்டவரே, பவுலுக்கு நீங்க கொடுத்த வெளிச்சத்துக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனத்தாழ்மையுடைய ஒரு மனிதன். உண்மையிலே அவரை குறித்து ஒரு பெருமையா நினைச்சிருப்பாரு. அவரு ஆண்டவர் 2 நாள் தங்கி இருக்கிறதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்து துக்கப்பட்டிருப்பாரு. நம்மெல்லாம் இப்படி இருந்து ஆண்டவரோட இருந்தோமே, இப்படி நம்ம இவர் இழுப்புன்றதுனால எத்தனை பேர் இடஞ்சு பைபிள்ல காணப்படலை. ஆனா நிச்சயமா இவர் தாழ்மையான மனிதன். அதனால அவர் தான் இப்ப நமக்கு எழுதுறாரு, பவுலை பத்தி உயர்த்தி எழுதுறாரு. அவனுக்கு கொடுத்த வெளிச்சம், அவனுக்கு கொடுத்த ஞானம் ரொம்ப ரொம்ப அபூர்வமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை குறித்து உயர்த்தி பேசுறாரு. அதனால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி வழுவி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு இப்ப நமக்கு சொல்றாரு. எச்சரிக்கையா இருங்க, உறுதியா இருங்க, உங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய உறவு சரியா இருக்கா? மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. நீங்க மற்றவங்களை நியாயம் தீர்க்கணும். மற்றவர்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க சொன்னா அக்கிரமக்காரன் சேர்ந்துருவான், நம்மளை இழுத்துட்டு போயிடுவான், இழுப்புண்டு போயிடும். நீங்க தேவனை அறிகிற அறிவிலே பெருகுங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படி கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே பெருகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் நான் கிருபையை விருதாவாக்குறது இல்லை,
நான் வீணாக்குறது இல்லை. ஆண்டவர் ஏகப்பட்ட நமக்கு எவ்வளவோ கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நம்மளை குறித்து துக்கப்படுறோம், ஆண்டவரே சபையில் இருந்து கொண்டு நான் இப்படிலாம் சிந்திக்கிறேனே, இப்படிலாம் அபிவிசுவாசப்படுறேனே அப்படின்னு எத்தனையோ காரியங்கள் நம்ம வந்து போகும்போது தேவனுக்கு முன்னாடி தாழ்த்துக்கிறோம். மன்னிங்க ஆண்டவருங்க, இரக்கமாக இருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார், மன்னிக்கிறார், தயவாக இருக்கிறார், தன்னை தாழ்த்துகிறவளை ரட்சிக்கிறார். அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சப்பு கட்டி அதுக்கு ஒரு உதாரணம் இதுக்கு ஒரு உதாரணம் அப்படிலாம் பேசினா இழுப்புண்டு போயிடுவோம், நம்முடைய வெளிச்சத்தை இழந்துருவோம். அதனால் தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்த அந்த நாளை, அந்த வசனத்தை நினச்சி பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு உணர்த்திருப்பார். நான் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு காமிச்சிருவேன் அப்படின்னா நான் நம்பலை. தேவனுடைய வார்த்தை நம்மளை ரட்சிக்குது, தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது, உணர்வை கொடுக்குது. நான் மனம் திரும்பினா மன்னிக்கிறாரு, ரட்சிக்கிறாரு, வெளிச்சத்தை கொடுக்குறாரு. ஒரு முழுவதும் பாவத்தில் எந்த ஒரு உலகத்தில் கூட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை இல்லை. 5 புருஷனோட வாழ்றது ரொம்ப அநீதி. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை கூட தேவன் மன்னிச்சு அவர்களை புதுமையாக்கி அந்த ஸ்திரீ மூலமா அநேகரை ரட்சிக்க தேவனால் முடியும்னா நம்மளையும் ரட்சிக்க முடியுமே, நமக்கும் வெளிச்சத்தை கொடுக்க முடியுமே, நம்மளையும் தேவன் பயன்படுத்த முடியுமே, நம்மை கொண்டு மற்றவர்களை ஆசிரிக்க முடியுமே, நம்மை கொண்டு இந்த சபையை ஆசிரிக்க முடியுமே. ஏன் நம்ம அப்படி தேவனுடைய பாவத்தை விழுவக்கூடாது? ஏன் நம்ம ஒருத்தர் நியாயம் தீர்க்கணும்? நாம் நியாயம் தீர்த்தா நம்மள என்ன செய்வோம்? பாதிக்கப்பட்டு போவோம். நம்ம தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தி என்னை குறித்து நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, அப்படி சொல்லுவோம்னு சொன்னா தேவன் நிச்சயமா நமக்கு காண்பிப்பார். நமக்கு நம்பிக்கை உண்டு, நம்மளை ரட்சிப்பார். தேவனுடைய இரக்கம் மகா பெரியது. அவர் ஒரு கிருபை சும்மா வீணா விருதாவா கிருபை கொடுக்கறது இல்லை, நம்மளை ரட்சிக்கும்படி அவர் கிருபை நம்மளை தாங்குறது. கிருபை இல்லையா? அந்த ஸ்திரியை போய் இறங்கி போயிட்டு அவர் பேசி 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 அந்த கிருபை எவ்வளவா அந்த ஸ்திரிய, அப்படின்னா நம்மளை அவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு மதியனமா அறியாம இருந்தா தேவன் எவ்வளவா நம்மளை தன்னை வெளிப்படுத்துறதுக்கு, நம்முடைய இருதயத்தை லகுவாக்குறதுக்கு எவ்வளவா நம்மகிட்ட இறங்கி வருவார்னு பாருங்க. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உண்மையில்லவராக இருக்கிறார். நாம உண்மை இல்லாதவரா இருந்தாலும் நம்மளை அழைத்தவரோ உண்மையில்லவரா இருக்கிறார். நம்மள தேவனுக்குடைய வெளிச்சத்தில் வச்சு பார்க்கணும். ஒரு சகோதரனோட ஒப்பிட்டு பார்க்கறது மதியனம். மதியனம் எதுனா ஒரு சகோதரனோட ஒப்பிட்டு பார்க்கறது முழுவதும் மதியனம். தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற மனிதனே தேவ மனிதன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.